பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க சகோதரி பாஸ்டர் ராஜ்குமார். பெங்களூர் பட்டணத்திலே கமகுண்டநல்லி, மத்திக்கரை மற்றும் எலக்ட்ரானிக் சிட்டி என்கிற இடங்களிலே நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் எல்லாரையும் ஜெபத்திலே தாங்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிறதான 233 தேசங்களும் 827 கோடிக்கும் அதிகமான ஜனங்களும் ஆத்துமாக்களும் நிறைந்திருக்கிறதான இந்த உலகத்துக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபையினால 35 வருஷமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற எனக்கு தேவன் அந்நாட்களில் இருந்து கொடுத்த அந்த பாரம் அது பெருகி பெருகி கிருபையினால நாட்களில எல்லாருக்காக ஜெபிக்க தேவன் ஒரு ஜெப ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகினால அன்பான தேவனுடைய ஜனங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுகிறது என்ன என்று சொன்னா, வாருங்கள் நாம் எல்லா தேசங்களுக்காக ஜெபம் செய்வோம் என்று எந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம், தமிழ்நாட்டுக்காக, சென்னை பட்டணத்துக்காக, இந்திய தேசத்துக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்காக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, எங்க பார்த்தாலும் நாம் இந்த நாட்களில பார்க்கும்போது சண்டைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சண்டைகள் ஒழிந்து போக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா இடத்திலும் கூட தண்ணிக்காக சண்டை, சாப்பாடுக்காக சண்டை, வேலை இல்லாத சண்டைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜாதி சண்டை, மொழி சண்டைகள், அதுக்கட்டி சொத்துக்களுக்காக சண்டைகள், அரசியல் சண்டைகள், குடிகாரங்கள் செய்கின்றதான சண்டைகள், சினிமா நடிகர்களாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேன்ஸ்னால வருகிற சண்டைகள், அது மட்டும் இல்ல சரீர ஆசைகளுக்காக சண்டைகள், விக்கிரக ஆராதனை நடத்துகின்ற இடத்துல சண்டைகள், மந்திரம் பில்லி சூனிய செய்வனே இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறவர்கள் நடுவிலே சண்டைகள், உலகத்தில் அநேக கிறிஸ்தவ நடுவிலே சண்டைகள், சபைகள் நடுவிலே சண்டைகள், ஊழியக்காரர்கள் நடுவிலே சண்டைகள், அதுக்கடுத்து நாம் எங்கு பார்த்தாலும் எல்லா தேசங்களிலே இப்போது கூட ஈராக், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகள் சண்டை செய்து கொண்டிருக்க நாம் பார்க்கிறோம். மிகவும் கஷ்டமான காலங்களில நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் காலம் முடிவடைந்து கொண்டிருக்கிற காலங்களுக்குள்ள நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் தயவு செய்து என்ன செய்வோம், ஜெபிப்போம். தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறேன் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தேவன் தேடுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் என்ன செய்யப்படுவோம், காணப்படுவோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது நிச்சயமாக தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் 2 அதிகாரம் 14 வசனத்துல சொல்லிருக்கிறபடினால நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உட்கார்ந்து கொண்டோ, நின்று கொண்டோ, நடந்து கொண்டோ, எந்த நிலைமையில இருந்தாலும் தயவு செய்து என்னோடு கூட நீங்க ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, சென்னை பட்டணத்துல கிட்டத்தட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 8 கோடியிலிருந்து 9 கோடி மக்கள் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழ் மக்கள் கர்நாடகால இருக்கிறார்கள், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா தேசத்துல பல இடங்களில, வெளிநாடுகளில கூட இருக்கிறார்கள். அதனால எல்லா தமிழ் மக்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கூட என்ன செய்யப்பட வேண்டும், தேவனாலே ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களும், தேவனுடைய சபைகளும், தேவனுடைய ஊழியர்களும் எல்லாரும் கூட இந்நாட்களில் பெறப்பட வேண்டும். அதனால நம்ம என்ன செய்வோம், நாம் ஜெபிப்போம். பாருங்கள், தேவனுடைய ஜனங்களுக்குள்ள சண்டைகள் அகன்று போகட்டும், உலகத்தில் உள்ள கலக்கங்கள் நிற்கப்படட்டும், சபைகளிலே சமாதானம் நிலைக்கப்படட்டும், விசுவாசிகள் அன்பிலே ஒன்றாக்கப்படட்டும், குடும்ப சண்டைகள் முடிவடையட்டும், கோபத்தின் ஆவி நீங்கட்டும், வெறுப்பு மாறட்டும், அன்பு எல்லாரிலும் பெருகட்டும், உடைந்த உறவுகள் சீர்படட்டும், மன்னிக்கும் இருதயம் ஆண்டவரே தாரும் எல்லாருக்கும், தேவ ஜனங்கள் ஒற்றுமையில் வளரட்டும், சபை விரிவுகள் நீங்கட்டும், சபை பிரிவுகள் நீங்கட்டும், ஊழியர்களின் ஒற்றுமை செயல்படட்டும், தலைவர்களுக்கு ஞானம் தாரும், பொறுமை நிறைந்த மனம் தாரும், தீய வார்த்தைகள் நீங்கட்டும், சண்டை பேசும் நாவுகள் மறைக்கப்படட்டும், குடும்பங்களிலே ஜெபம் வளரட்டும்,
இளைஞர்கள் சமாதானத்தினாலே நடத்தப்படட்டும். பிள்ளைகள் அன்பில் வளரட்டும். கணவன் மனைவி அன்பில் இணைந்து இருக்கட்டும். உறவினர்கள் ஒற்றுமையில் வாழட்டும். நண்பர்களும் அன்பு பெருகட்டும். சாத்தானின் சகல காரியங்கள் அழியட்டும். தேவனுடைய சமாதானம் எல்லா வீடுகளிலும் நிரம்பட்டும். உலக நாடுகளில் யுத்தங்கள் நிற்கப்படட்டும். ஜாதி வேறுபாடுகள் நீங்கட்டும். மத கலவரங்கள் நிற்கப்படட்டும். பிரியமானவர்களே, இது எல்லா விண்ணப்பங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொல்ல என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று சொன்னா, எதையாவது ஒரு விஷயம், எதையாவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதனால இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போகிறோம். சமாதானத்தின் அமைதி நிலைத்திருக்கட்டும். மனிதர்கள் அன்போடு வாழ கற்றுக்கொள்ளட்டும். கோபத்தின் மேல் ஜெயம் ஜனங்களுக்கு தாரும். மன கண்கள் திறக்கப்படட்டும். தீய சிந்தனைகள் அகற்றப்படட்டும். சமாதான ஆவி எல்லாருக்குள்ளும் நிரப்பப்படட்டும். ஜப வாழ்க்கை வளரட்டும். இரக்கமுள்ள மனம் ஒவ்வொருக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அகங்காரம் அகன்று போகட்டும். பொறாமை எண்ணம் நீங்கட்டும். உடைந்த நட்புகள் சேரட்டும். எல்லாரும் அன்பிலே ஒன்றாகட்டும். தேவ கிருபை சபைகளிலே நிலைக்கட்டும். பிரிவினை ஆவி அகன்று போகட்டும். நல்ல தலைவர்கள் எழும்பட்டும். சண்டைகள் சமாதானமாக மாறட்டும். காயமடைந்த இருதயங்கள் சுகமாக்கப்படட்டும். துக்க முகம் உள்ளவர்களும் ஆறுதல் தாரும். எங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறட்டும். தீய பழக்கங்கள் அகன்று போகட்டும். எல்லா மக்களும் தேவ அன்பை அறியட்டும். சமாதானத்தின் கனிகள் வளரட்டும். வீடுகளில் சந்தோஷம் நிலைக்கப்படட்டும். பிள்ளைகள் பெற்றவரை மதிக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகளை அன்போடு நடத்தட்டும். கெட்ட நண்பர்களில் இருந்து விடுதலை தாரும். நல்ல எண்ணங்கள் வரட்டும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை தாரும். பயம் அகன்று போகட்டும். கவலைகள் நீங்கட்டும். மன அமைதி தாரும். சமாதானத்தின் பாதையிலே நடத்தும். உலக தலைவர்களுக்கு ஞானம் தாரும். நாடுகளில் அமைதி நிலைக்கட்டும். ஏழைகள் ஆறுதல் பெறட்டும். பலவீனர்களுக்கு பலன் தாரும். அநியாயங்கள் நிற்கப்படட்டும். வன்முறைகள் முடிவடையட்டும். அன்பின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எல்லாரும் ஒருவர் மதிக்கட்டும். கருணை நிறைந்த சமாதானம் உண்டாகட்டும். தேவ பயம் உலகத்தில் வளரட்டும். தேவ ஜனங்கள் தூய்மையால் நடக்கப்படட்டும். ஊழியர்கள் ஐக்கியத்தில் நிலைக்கப்படட்டும். தேவ அன்பு உலகமெங்கும் பரவட்டும். நல்ல சாட்சிகளாக வாழ உதவும். சபைகளிலே எழுப்புதல் வரட்டும். பரிசுத்த ஆவி நிரப்பப்படட்டும். மன்னிக்கும் கிருபை தாரும். உடைந்த குடும்பங்களில் மீட்கப்படட்டும். பிரிந்தவர்கள் ஒன்றாகட்டும். எல்லா இதயங்களிலும் சமாதானம் பலப்படுத்தப்படட்டும். சண்டையின் விதைகள் அழியட்டும். தீய சக்திகள் அகன்று போகட்டும். சமாதானம் தூதர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும். நல்ல வார்த்தைகள் பேச கற்றுத்தாரு. சமாதான வாழ்வு தாரு. தேவ ஞானம் நிரம்பட்டும். எல்லா சபைகளுக்கும் ஒன்றாகட்டும். தேவ மகிமை வெளிப்படட்டும். ஜபத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். அன்பு ஜனங்களை ஒன்று சேர்க்கட்டும். கோபம் அமைதியாக மாறட்டும். சிரிப்பு நிறைந்த வீடுகளாகட்டும். தேவ சமாதானம் நம்மை ஆளட்டும். எல்லா ஜனங்களும் ஒற்றுமையாக வாழட்டும். மன அழுத்தங்கள் நீங்கட்டும். தேவ கிருபை எல்லார் மேலும் நிலைக்கட்டும். இயேசுவின் அன்பு எல்லார் மேலும் தொடரட்டும். சமாதானம் பூமி எங்கும் நிலைக்கட்டும். உலகம் தேவ அன்பை அறியட்டும். எல்லா நாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் ஆட்சி செயல்பாடு ஆகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்வோமாக? ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கூட நாம் சென்னை பட்டணத்தில் இருக்கின்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணா நகர், அண்ணா சாலை, அடையார், ஆம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அசோக் நகர், ஐனாவரம், ஆவடி, ஆலோபேட்,
இஞ்சாம்பாக்கம், எக்மோர், எழும்பூர், எக்கட்டு தாங்கல், எண்ணூர், எம்சிஆர் நகர், ஐசிஎஃப் காலனி, ஒக்கியம், துறைப்பாக்கம், ஓல்ட் மகாபலிபுரம் ரோடு, கருப்பாக்கம், கரப்பாக்கம், கஸ்தூர்பா நகர், கட்டுப்பாக்கம், கீழ்கட்டளை, கே நகர், எளம்பாக்கம், கொட்டுரப்புரம், குறுக்குப்பேட்டை, கொளத்தூர், கோடம்பாக்கம், கொட்டிவாக்கம், கோயம்பேடு, கோவளம், காஞ்சிபுரம், இண்டி, கிம்பிடிப்பொண்டி, கூடா, வாஞ்சேரி, சிந்தாதிரிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை சென்ட்ரல், சென்னை துறைமுகம், சோழிங்கநல்லூர், ஜார்ஜ்டவுன், தாம்பரம், தேனம்பேட்டை, தொடையார்பேட்டை, திருமங்கலம், திருவான்மையூர், திருவல்லிக்கேணி, திருவள்ளூர், திருவட்டியூர், தியாகராய நகரம், துறைப்பாக்கம், நந்தனம், நங்கநல்லூர், நாவலூர், நுங்கம்பாக்கம், வேளாங்கரை, பல்லாவரம், புளிக்கரை, படப்பை, பலவாக்கம், பாரிஸ் கார்னர், பலவாக்கம், பிக்காம்புரம், ஒரசிவாக்கம், ஊழல், பொந்தமல்லி, ஒலியம் துப்பை, பாக்கம், பெரம்பூர், பெரங்குடி, போரூர், பொன்னேரி, வேசன் நகர், மாதாவரம், மடிப்பாக்கம், மணலி, மணம்பாக்கம், மந்தவெளி, மதுரவாயல், மகாபலிபுரம், மயிலாப்புரம், மவுண்ட் ரோட், மேடவாக்கம், மொகப்பேர், ராய்பேட்டை, ராயபுரம், ராமபுரம், ரெட் ஹில்ஸ், வண்ணார்பேட்டை, வடபழனி, வளசர வாக்கம், வில்லிவாக்கம், இருங்கபாக்கம், வெசர்பாடி, வெளிச்சேரி, செம்மஞ்சேரி, சாலிகிராமம், சைதாப்பேட்டை, செம்பக்கம், செம்மஞ்சேரி, சேத்துப்பட்டு, சிறுச்சேரி, சூளைமேடு, சோர்பேட்டை, ஹைகோர்ட், இந்த மாதிரி இருக்கிறதான சென்னையில எல்லா இடங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் செய்வோமா? சண்டைகள் ஒழிய வேண்டும். அன்பின் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் சண்டைகளப்பா ஸ்தோத்திரம். சென்னை பட்டணத்துல தகப்பனே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டுல அப்பா ஸ்தோத்திரம். தலைநகரமா இருக்கின்ற இந்த இடத்துல தகப்பனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சபைகளில, தேவனுடைய ஊழியர் நடுவில், அப்பா விசுவாசிகள் நடுவில், சபை மூப்பர்கள் நடுவில், வாலிபர்கள் நடுவில் தகப்பனே ஒன்று சண்டைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சண்டைகள் ஒழிந்து போக வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. சண்டையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டப்பட்டு சென்னை பட்டணத்துல ஆண்டவரே ஜனங்கள் அமைதியா இருக்கு. தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாரும் கூட சமாதானமா இருக்கிற ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை, அரசியல் பிரச்சனைகள் ஆண்டவரே அந்த சண்டைகள் இல்லாதபடிக்கு, வேலை இல்லாத சண்டைகள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைனால வருகிற சண்டைகள் ஆண்டவரே, பயணத்துல சண்டைகள், வீடு ஆண்டவரே, வாடகை வீட்டில் இருக்கிற ஓனர்களுக்கு சண்டைகள் ஆண்டவரே, ஹெல்த் இஷ்யூஸ்னால ஆண்டவரே, சுகம் இல்லாததுனால சண்டைகள், மாமியர் மருமகள் சண்டைகள், கணவன் மனைவி சண்டைகள், அண்ணன் தம்பி சண்டைகள், கிராமங்களிலே பட்டணங்களிலே சண்டைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே கோர்ட்டுகளிலே, போலீஸ் ஸ்டேஷன்களிலே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா கவர்மெண்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிளேசஸ்ல ஆண்டவரே எல்லா இடங்களிலும், வியாபார ஸ்தலங்களிலும் தகப்பனே ஸ்தோத்திரம். சண்டைகள் ஒளிந்து போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அன்பின் தெய்வமே, சென்னை பட்டணத்தை கண்ணோக்கி பாரும். தேவ சபைகளில் அல்லேலூயா கண்ணோக்கி பாரும். பரிசுத்த ஆவியை இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் மேல ஊற்றி என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு மனக்கண்கள் திறந்து சண்டை போடாதபடிக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சபைகள் ஒற்றுமையா இருக்கட்டும், ஊழியர்கள் ஒற்றுமையா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் கணவன் மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கட்டும். சென்னை பட்டணத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல நீர் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் உண்டாகட்டும். சண்டைகள் ஒளிந்து போகட்டும். சத்ருவானுடைய கிரைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். மந்திரம், பில்லி, சேவனைகள், விக்கிரக ஆவித்தின் வல்லமைகள் அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா தீய சக்திகள் அல்லேலூயா, லூசிபர் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனும் அவனோடு கூட தள்ளப்பட்ட எல்லா தூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீகாயேல் தூதர்களோடு சேனைகளோடு இணைந்து, அப்பா காபிரியேல் தூத சேனைகளோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தம் செய்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சென்னை பட்டணத்தில் இருக்கிறதான ஆண்டவரே 2 கோடி மக்களே அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் சண்டை இல்லாதபடிக்கு அல்லேலூயா தேவ சமாதானத்தை உண்டு பண்ணி கர்த்தருடைய சுவிசேஷம் வெளிச்சம் அப்பா அவருக்குள்ள பிரவேசித்து எல்லாரும் தெய்வ சமாதானம் கண்டுகொள்ள கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே,
தமிழ்நாட்டுக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதே போல நம் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டுல இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜில்லாக்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அரியலூர்ல இருக்கிறதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதயபாளையம், செந்தூரு, ஜெயங்கொண்டம், செங்கல்பட்டுல இருக்கிறதான செங்கல்பட்டு, தாம்பரம், கோடைவாஞ்சேரி, மகாபலிபுரம், கோவளம், மரதக்கம், சென்னையில இருக்கிற சென்னை அண்ணா நகர், அடையூர், தியாகராய நகர், மயிலாப்பூரம், பெரும்பூர், ராயபுரம், தோண்டியார்பேட்டை, அம்பத்தூர், கோயம்புத்தூர்ல இருக்கின்றதான கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம், அன்னூர், சூலூர், கடலூர்ல இருக்கின்றதான கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம், அரங்கிப்பேட்டை, நெய்வேலி, பண்ருட்டி, தருமபுரியில இருக்கின்றதான தருமபுரி, அரூர், பாலக்கோடு, பன்னகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, திண்டுக்கல்ல இருக்கின்றதான திண்டுக்கல், பழனி, பட்டன்சத்திரம், நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, கொடைக்கானல், ஈரோடுல இருக்கின்றதான ஈரோடு, பவானி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பெரியாந்துறை, கெங்கயம். அதுக்கடுத்து நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், கடலக்குறிச்சியில இருக்கின்றதான கடலக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர், கர்லாயன் மலை, காஞ்சிபுரத்தில் இருக்கின்றதான காஞ்சிபுரம், ஸ்ரீ பெரும்புதூர், உத்திர மேரூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்றதான கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், கரூர் மாவட்டத்தில் இருக்கின்றது கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணகிரியில் இருக்கின்றதான கிருஷ்ணகிரி, ஓசூர், புத்தங்கரை, தனுக்கன்கோட்டை, மயிலாடுதுறையில் இருக்கின்றதான மயிலாடுதுறை, சீர்காழி, நாகூர், கொத்தாலம், மதுரையில் இருக்கின்றதான மதுரை, வேலூர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், அலங்கநல்லூர், சோழவந்தான், உசிலம்பட்டி, நாகப்பட்டினத்தில் இருக்கின்றதான நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவள்ளூர், நாமக்கல் இருக்கின்றதான நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், கொல்லிமலை, பரமமெத்தி, வேலூர், நீலகிரியில் இருக்கின்றதான உதகமண்டலம், ஊட்டி, கண்ணூர், குடலூர், கோட்டகிரி, பெரம்பூர்ல இருக்கின்றதான பெரம்பூர், மேப்பம்தட்டை, குன்னம், புதுக்கோட்டையில இருக்கின்றதான புதுக்கோட்டை, திருமயம், பொன்னாமராவதி, இழுப்பூர், அறந்தாங்கி, ராமநாதபுரத்தில் இருக்கிற ராமநாதபுரம், பரமக்குடி, ராமேஸ்வரம், கிழக்கரை, மண்டபம், காமுத்தி, ராணிப்பேட்டையில் இருக்கின்ற ராணிப்பேட்டை, வாலாஜா, அரக்கோணம், சோலிங்கூர், சேலம்ல இருக்கின்றதான சேலம், மேட்டூர், ஆத்தூர், சங்ககிரி, யார்காடு, ஓமலூர், சிவகங்கையில இருக்கின்ற சிவகங்கை, காரைக்குடி, தேவக்கோட்டை, கோளையார் கோயில், இளையாங்குடி, திருப்பத்தூர், தென்காசியில் இருக்கின்ற தென்காசி, செங்கோட்டை, சுரண்டை, அலங்குளம், வாசுதேவநல்லூர், கடையாநல்லூர், தஞ்சாவூர்ல இருக்கின்ற தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பாபநாசனம், திருவையாரூர், ஒரத்தநாடு, வரவருணி. தமிழ்நாட்டில் இருக்கின்றதான ஒவ்வொரு ஊர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நான் சொல்ல நீங்க என்ன செய்யுங்க, சோத்து பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. தேனியில் இருக்கின்றதான தேனி, அண்டிப்பட்டி, சின்னமனூர், உதமபாளையம், தேவாரம், போடி, பெரியாக்குளம், கம்பம், தூத்துக்குடியில் இருக்கின்றதான தூத்துக்குடி, கோயில்பட்டி, கயத்தார், ஏட்டாயம்புரம், திருச்செந்தூர், விளாத்திக்குளம், ஒட்டப்பி, இடாரம், திருச்சினப்பள்ளியில் இருக்கின்ற திருச்சினப்பள்ளி, லால்குடி, முசிறி, மணப்பாறை, குளித்தலை, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருவள்ளூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, உத்துக்கோட்டை, திருவண்ணாமலையில் இருக்கின்றதான திருவண்ணாமலை, அரணி, செங்கம், போலூர், ஜவாடு மலை, திருவாரூரில் இருக்கின்றதான திருவாரூர், நன்னிலம், கொட்டூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருநெல்வேலியில் இருக்கின்ற திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், நொங்குநேரி, ராதாபுரம், சர்வேலார், திருப்பத்தூர்ல இருக்கின்றதான திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், நாந்திரப்பள்ளி, திருப்பூர்ல இருக்கின்றதான திருப்பூர், அவினாசி, பல்லடம், தாராபுரம், கங்கேயம், உதமல்பேட்டை, திருவாரூர்ல இருக்கின்றதான திருவூர்ல இருக்கின்றதான திருவூர், முன்னச்சநல்லூர், துறையூர், தொட்டியம், வேலூர்ல இருக்கின்றதான வேலூர், குடியாத்தம், காட்படி, அணைக்கட்டு, வில்லாப்புரம்ல இருக்கின்றதான விழுப்புரம், விக்ரம்வாடி,
திண்டிவனம், மரவக்கம், செஞ்சி, விருதுநகர்ல இருக்கின்றதான விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், அரக்கனக்கோட்டை, சாத்தூர், திருத்தங்கல், தென்காசியில் இருக்கின்றதான தெங்கும், தென்காசி, செங்கோட்டை, அலங்குளம், சுரண்டை, கடையநல்லூர், சென்னையில இருக்கின்றது அன்னசோலை, அடியூர், தாம்பரம், பல்லாவரம், வெங்காச்சி, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், நங்கம்பாக்கம், ராயபுரம், அவுட்ரோட், இப்படி சென்னையில இருக்கின்றதான எல்லா ஊர்களுக்காக நீங்க சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஊர்களையும் நீங்க கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட நீங்க இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஒரு செபிக்கிறதான இந்த நேரத்துல தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டிஸ்ட்ரிக்டும் அதுல இருக்கின்றதான அல்லேலூயா தாலுக்கா எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாட்டுல இருக்கின்றதான 38 ஆண்டவரே டிஸ்ட்ரிக்ட்களுக்காக நம்ம ஜெபிக்கிற மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 38 மாவட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 8 to 9 கோடி ஆண்டவரே ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரம். ஏழைப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அதுக்கு மேல்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பணக்காரங்களுக்காகவும், ஏழை மக்களுக்காகவும், மிடில் கிளாஸ்ல இருக்கிறது அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராமத்துல இருக்கிறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டணத்துல இருக்கிறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்டத்தில் இருக்கின்றதான எல்லா சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஆண்டவரே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், ஆண்டவரே சுவிசேஷர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் கூட தேவ கிருபையினால் நிரப்பப்படட்டும். சண்டை நாளை ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, எங்க பார்த்தாலும் சண்டையா ஐயா, அந்த கடைசி காலத்துல என்ன செய்வதற்கு தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற கணவன் மனைவிமார்கள், ஓ தேவனே, கணவன் மனைவிமார்களுக்குள்ள தினமும் வருகிறதான சண்டைகள் ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. மாமியார் மருமகளுடைய சண்டைகள் ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அண்ணன் தம்பி சண்டைகள், அப்பா அம்மா சண்டைகள், சித்தப்பா பெரியப்பா சண்டைகள், சொந்த பந்தங்களுடைய சண்டைகள், ஆண்டவரே எல்லா இடத்திலும் சண்டைகள், விவசாயிகளுக்கு வருகிற சண்டைகள், அரசியல்வாதிகளுக்கு வருகிற சண்டைகள், போலீஸ் அதிகாரிகளுக்கு, லாயர்கள், டாக்டர்களுக்கு, ஜட்ஜுகளுக்கு, அநேக அரசு ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல வருகின்ற சண்டைகள், எல்லா சண்டைகள் நீங்கட்டும் சுவாமி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சண்டை இல்லாத ஒரு தமிழ்நாடு ஆண்டவரே நீர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருமையா, கடைசி காலத்தில் இருக்கிற வேத வசனம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவார்கள் என்று சொல்லு. அதனால்தான் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்க தீர்க்க தரிசனங்களை நிறைவேறணும். அது மட்டும் அல்லாமல் கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்களிலே சத்துருவானவன் வேலை செய்யாதபடிக்கு என் தேவனுடைய வார்த்தைகள் செயல்படும்படியாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட்டு எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும். ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது. தமிழ்நாடு சமாதானம் காண வேண்டும். அப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற காவேரி பிரச்சனைகளை நீங்கள், கர்நாடகமும் தமிழ்நாடும் அண்ணன் தம்பிகளை போல ஆண்டவரே சோத்திரம், சிநேகிதர்களை போல ஆண்டவரே ஒற்றுமை அடைந்து வாழட்டும். அப்பா, தமிழ்நாட்டுல டிவிகே கட்சி, ஆண்டவரே டிஎம்கே கட்சி, பல கட்சிகள் இருக்கிறது. ஆண்டவரே புதுசாக வந்திருக்கிறதான முதலமைச்சர் ஆண்டவரே சி ஜோசப் விஜய் அவர்களே கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஸ்டாலின் அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. தகப்பனே, எதிர்கட்சியும் ஆண்டவரே ஆளும் கட்சியும் இரு கட்சியும் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு தமிழ்நாட்டை ஆளட்டும். தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஆண்டவர் அவர்கள் ஒருமனப்பட்டு செயல்படட்டும். ஆண்டவர் ஒரு மாதிரியான ஒரு தமிழ்நாடு பார்க்கட்டும் இந்தியா. அல்லேலூயா. உலகம் எங்கும் இருக்கிறவங்க இங்க நடக்கும் அரசியல், இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை மாதிரியாக எடுத்துக் கொள்ளத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் தமிழ்நாடு ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு எஸ்தர், ஒரு மொர்தெக்காய் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது தகப்பனே ஸ்தோத்திரம், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணின தேவன் அல்லவா. தகப்பன் அப்படியே தமிழ்நாட்டுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. அது மட்டுமல்ல, ஒரு மோசே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே 6 லட்சத்துக்கு அதிகமான புருஷர்கள், பெண்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென் ஆண்டவரே பிள்ளைகளும் எல்லாரும் கூட்டி சேர்த்த 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து அவளை கானான் தேசத்துல நடத்தி அவளுக்கு ஆண்டவரே தேசத்தை கொடுத்த நல்ல தேவன் அல்லவா. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது தேவன் ஜீவிக்கிறவர், அல்லேலூயா, ஜெபத்தை கேட்கிறவர், சண்டைகளை ஒளிய செய்கிறவர்.
லோத்தும் ஆண்டவரே ஆபிரகாமும் சண்டை வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்போ வேலைக்காரன் நிமித்தமா வந்த சண்டைகளுக்கு ஆபிரகாம் சமாதானத்தோடு லோட்டும் ஆண்டவரை ஒருவர் பேசிக்கொண்டு சமாதானமானது போல ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு சண்டை செய்யும் போது அந்த ஜனங்கள் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிற தண்ணி தாகத்துக்காக மோசையோடு சண்டை செய்யும் போது நீ தண்ணி கொடுத்து கண்மலை பிழைந்து சண்டை ஒழிக்க செய்தீர் அப்பா. அது போல கிதியோன் இடத்துல ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சண்டை செய்யும் போது தகப்பனே கிதியோன் சமாதானமா பேசி சண்டைகளை இல்லாமல் செய்தது போல வேதத்தில் அநேக சண்டைகளை ஒழித்து இருக்கிறீங்கப்பா. சண்டைகளை சமாதானமாக்கி இருக்கிறீங்க. எத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியத்திலே அப்படிப்பட்ட காரியங்களே இந்த தமிழ்நாட்டில் நடக்கட்டும், சென்னையில நடக்கட்டும். எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமாதானம் காணட்டும். குடியின் ஆவிகள், வெறியின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே தமிழ்நாட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு எல்லா இடங்களிலும் கூட கிரியை செய்கிறதான அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் சுட்டெரிக்கப்பட்டு போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவன் பெரிய காரியங்களை செய்யப்பா இயேசுவின் நாமத்திலே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா தமிழ்நாடு ஆசீர்வதிக்க போகிறோம். இந்தியாவுக்காகவும் உலகத்தின் நாடுகளுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன செய்யப்பட வேண்டும்? இந்தியா உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பश्चिम வங்காளம், அண்டமான் நிக்கோபார், தாத்ரா ஹவேலி, தமன் தியூ, டெல்லி, புதுச்சேரி, லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர். பிரியமானவர்களே, இந்திய தேசத்துல சண்டைகளுடைய ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்திய தேசத்துல எல்லா சண்டைகள் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்தியாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே 145 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்குள்ள சண்டைகள் ஒழிந்து போகட்டும். மணிப்பூர்ல ஆண்டவரே தேவனுடைய சபைகள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வேதனையும் துக்கங்களும் ஆண்டவரே துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வேதனைகளில் இருக்கிறாங்க. மணிப்பூர்ல ஏசப்பா அந்த இடத்துல தேவ சமாதானம் உண்டாகட்டும். எந்தெந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்டேட்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர சண்டைகள் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் நார்த் சவுத் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே சமாதானத்தை கொடுத்து சண்டை நாவுகள் அல்லேலூயா இந்திய தேசத்துல கிரியை செய்யாதபடிக்கு வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கட்டி போடுங்க இயேசப்பா, கட்டி போடுங்கப்பா. எரித்து சாம்பலாக்குங்க அசுத்தாவுடைய வல்லமைகள், மந்திரக்காரர்கள், பிரிசுக்காரர்கள், செய்வனைக்காரர்கள், ஆண்டவர் தேசத்தை கலங்கம் பண்ணுகிறவர்களை, சண்டை வைக்கிறவர்களை, ஆண்டவரை கோல் சொல்லுகிறவர்களை எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்களை கட்டி போடுங்க. அவருடைய கிரியைகள் செயல்கள் எல்லாம் அழிந்து போகட்டும். சத்துருடைய கோட்டைகள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே எரிகோ கோட்டை போல ஆண்டவரே சத்துரு விழுந்து போகட்டும் அப்பா. இயேசு சமாதானத்தில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடைசியாக உலகத்தில் இருக்கின்றதான எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகள் என்னோட கூட சேர்ந்து இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க. கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம்? உலகத்தில் எல்லா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான், அல்பேனியா, அல்ஜீரியா, அமெரிக்கா, அண்டோரா, அங்கோலா, ஆன்டிகுவா, பர்புடா, அர்ஜென்டினா, அர்மேனியா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, அஜர்பைஜான், பஹமாஸ், பஹ்ரைன், பங்களாதேஷ், பர்படோஸ், பெலாரஸ், பெல்ஜியம், பெலிஸ், பெனின், பூட்டான், பொலிவியா, போஸ்னியா, அர்ஜென்டினா, போட்ஸ்வானா, பிரேசில், புரூனே, புல்கேரியா, பர்கினா ஃபாசோ, புருண்டி, காம்போடியா, கேமரான், கனடா, கேப் வெர்டே, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், சாட், சிலி, சீனா, கொலம்பியா, கொமரின், காங்கோ ரிபப்ளிக், கோஸ்டரிக்கா, குரோவேஷியா, கியூபா, சைப்ரஸ், செக் ரிபப்ளிக், டென்மார்க், ஜிபுட்டி, டொமினிகன் ரிபப்ளிக், ஈக்வடார், ஈஜிப்ட், எல்சல்வடார், இக்வட்டோரியா, கினி, எரிட்ரியா, எஸ்டோனியா, எத்தியோப்பியா, ஃபிஜி, பின்லாந்து, பிரான்ஸ், கேபோன், காம்பியா, ஜார்ஜியா, ஜெர்மனி, கானா, கிரீஸ், கிரனடா, குவாட்டிமாலா, கினி, விஸ்வா, கயானா, ஹைட்டி, ஹொண்டுராஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ஈராக், ஐஸ்லாந்து, இஸ்ரேல், இட்டலி, ஜமைக்கா, ஜப்பான், ஜோர்டான், கஜகிஸ்தான், கென்யா, கிரிபிட்டா, கொரியா, சவுத் கொரியா, குவைத், கர்கிஸ்தான், லாவோஸ், லாட்வியா, லெபனான், லெசோத்தோ, லைபீரியா, லிபியா, லிechtenstein, லித்துவேனியா, லக்சம்பர்க், மடகாஸ்கர், மலாவி, மலேசியா, மால்டிவ்ஸ், மாலி, மால்டா, மார்ஷல் द्वीप, मॉरिटेनिया, मॉरिशस, मेक्सिको, माइक्रोनेशिया, मोल्डोवा, मोनाको, मंगोलिया, मोंटेग्रीनिको, मोरक्को, मोजाम्बिक, म्यांमार, नमीबिया, नौरू, नेपाल, नेदरलैंड्स, न्यूजीलैंड, निकरागुआ, नाइजीरिया, मैसेडोनिया, नॉर्वे, ओमान, पाकिस्तान, पलावो, पनामो, पापुआ न्यू गिनी, पराग्वे, पेरू, फिलीपींस, पोलैंड, पोर्चुगल, कतार,
Romania, Russia, Rwanda, St. Kitts, Nevis, St. Lucia, St. Vincent, then Canada, Samoa, San Marino, Sao Tome, Renensi, Saudi Arabia, Senegal, Serbia, Sierra Leone, Singapore, Slovakia, Slovenia, Solomon ದ್ವೀಪಗಳು, ಸೊಲೋವಿಯಾ, ದಕ್ಷಿಣ ಆಫ್ರಿಕಾ, ಸ್ಪೇನ್, ಶ್ರೀಲಂಕಾ, ಸುಡಾನ್, ಸುರಿಮಾನ್, ಸ್ವೀಡನ್, ಸ್ವಿಟ್ಜರ್ಲ್ಯಾಂಡ್, ಸಿರಿಯಾ, ತಜಿಕಿಸ್ತಾನ್, ತಾಂಜಾನಿಯಾ, ಥೈಲ್ಯಾಂಡ್, ಟೊಮೋರ್, ಟೆಗೋ, ಟೋಂಗಾ, ಟೊನಿಡನ್, ಟೊಬಾಗೋ, ಟುನಿಷಿಯಾ, ಟರ್ಕಿ, ಟರ್ಕ್ಮೆನಿಸ್ತಾನ್, ತವಾಲು, ಉಗಾಂಡಾ, ಉಕ್ರೇನ್, ಯುನೈಟೆಡ್ ಅರಬ್ ಎಮಿರೇಟ್ಸ್, ಯುನೈಟೆಡ್ ಕಿಂಗ್ಡಮ್, ಯುನೈಟೆಡ್ ಸ್ಟೇಟ್ಸ್, ಅಮೆರಿಕ, ಉಗುರೆ, ಉಜ್ಕಿಸ್ತಾನ್, ವನಾತು, ವ್ಯಾಟಿಕನ್ ಸಿಟಿ, வெனிசுலா, வியட்நாம், யெமன், ஜாம்பியா, ஜிம்பாப்வே. பிரியமானவர்களே, நாம் இவர்களுக்காக ஜெபம் செய்வோம். 233 தேசங்கள். ஹல்லேலூயா. தமிழர்களுக்காக ஜெபம் பண்ணோம், சென்னைக்காக ஜெபம் பண்ணோம், இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணோம். இப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்காக என்ன செய்வோம்? ஜெபிப்போம். கண்களை மூடி, கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நிறைவேறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, இந்த நாட்களில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உலகம் எங்கும் இருக்கின்ற இந்த தேசங்கள் மேல ஊற்றுமையா மனக்கண்டு திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அல்லேலூயா ஸ்தோத்திரம் கேட்டால் ஒளிய ஆண்டவர் தமிழ்நாடுக்காகட்டும், ஆண்டவர் சென்னைக்காகட்டும், இந்தியாவுக்காகட்டும், உலகத்துக்காகட்டும் ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை. இயேசுவானவர் பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும், எல்லாரும் சமாதானம் பெற்றுக் கொள்ளட்டும். தேசத்தில் நடக்கிற எல்லா சண்டைகளும் ஒளிந்து போகட்டும். இஸ்ரவேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அமெரிக்கா அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சண்டைகளுக்காக எழும்பி இருக்கிறதான ஆண்டவரே எல்லா கர்த்தாவே அரப் கண்ட்ரீஸ்ல அல்லேலூயா இப்போது நடந்து கொண்டிருக்கிற சண்டைகள் எல்லாம் ஈரான்ல ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற, அமெரிக்கால நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இஸ்ரேல்ல நடக்கிற சண்டைகள் ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே எல்லாரும் ஒற்றுமையாக சமாதானமாக ஒரு பேச்சு முடிவெடுத்து இந்த சமாதானம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேண்டும், தேசங்களுக்கு வேண்டும் என்று எல்லாரும் ஒற்றுமையாகட்டும், சண்டைகள் ஒழியட்டும். அப்படியே நீங்க செய்வதற்காக எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீட்டிலும், குடும்பத்திலும், சபைகளிலும், ஒவ்வொரு பகுதிகளிலும் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்தோம்? ஜெபித்தோம். சென்னை பட்டணம், தமிழ்நாடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்தியா தேசத்துக்காக, உலகத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். சண்டைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறோம், நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆயிரக்கணக்கான ஜெபங்கள் தேவ சமூகத்துல செய்த போது எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கிறவர் உண்மையாகவே இந்த இடத்துல என்னை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நடுவில் என்னை அனுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக என்று சொன்னா, ஜீசஸ் பிளஸ் இந்தியா வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக உலகம் எங்கும் இருக்கின்ற ஜனங்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று அவருடைய ஒரு சமூகத்துல நாங்கள் செபிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு ஏவுதல் கொடுத்து நடத்தினபடினால இடத்துல நாங்கள் இந்த ஜெப நேரத்தில் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க இந்த நல்ல தமிழ் கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து என்ன செய்யுங்க, நீங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்க, அன்னைக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றும் கூட எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. எங்களுக்கு அவர் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அவர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. தெய்வ சமாதானம் உங்களையும், குடும்பத்தையும், வீடுகளையும், சபைகளிலும் எல்லாரையும் கூட ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you all. Shalom Maranatha. Praise the Lord.